சரி, இப்போ 4வது கணக்கு பார்ப்போம். சரியா, இப்போ இதில் என்ன, ஒரு வாகனம் 4 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அதே வேகத்தில் 6 மணி 30 நிமிடத்தில் எவ்வளவு தொலைவை கடக்கும். இது நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஒரு மெத்தட் தான். சரியா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாகனம் வந்து 4 மணி நேரத்தில், சரி 4 மணி என்ன 4 ஹவர்ஸில் வந்து 360 கிலோமீட்டருக்கு செல்லுதா. அப்போ 6 மணினா 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸில் வந்து எவ்வளவு தூரத்தை கிடக்கும். இப்போ இதுக்கு நம்ம யூனிட்ஸ் சேம் ஆக்கத்துக்கு இல்லையா, இங்கே 4 ஹவர் 6 ஹவர்ன்றது இந்த மினிட்ஸை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது 30 சொன்னால் என்ன செய்வோம், 30ண்டா நம்ம அரையா ஃபார்முலா மாத்திரம்டா. ஓகே சரிதானே, அது விளங்கிட்டு தானே. இப்போ இப்படி அரையா மாத்திரம்னா சொன்னது. சரி, இப்போ 4 ஹவரில் 360 கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் நான் சொல்லிட்டு தானே. இப்போ இப்படி மட்டும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு இப்படி ஒரு கணக்கு உங்களுக்கு தந்தால் நீங்கள் பாதி பாதியாக அடுங்க, அதாவது அரை அடுங்க. இப்போ 4 அரைவாசி எத்தனை, 2 ஹவர் 360 அரைவாசி எத்தனை, 180 கிலோமீட்டர்னு வரும். இப்போ இந்த 2 அரைவாசி எத்தனை, 1 180 அரைவாசி எத்தனை 90 வரும். சரி, இப்போ இந்த 1 அரைவாசி எத்தனை, அரை, அது அரை தான், அந்த 0.5 அதான் அரை. சரியா, இந்த 90 அரைவாசி எத்தனை, 45. சரி, இதுக்கு மேலே அரை எடுக்கல தானே. ரைட், இது உலக எடுத்தாச்சு. இப்போ இதில் இப்போ என்ன கேள்வி, 6 மணி 30, 6 மணி என்றதை ஃபஸ்ட்டுக்கு எடுக்கணும். 6 மணி என்றது எப்படி இருக்குது, இந்த 4ஐயும் 2ஐயும் கொடுத்து எத்தனை 6, அவங்களோட அரை தானே, அரைண்டா 4 6 ஓகே, அரைக்கு இந்த அரை. அப்போ இது 3ஐயும் என்ன செய்யணும், கூட்டணும். 4 5 6 6 அரை. அப்போ 6 அரை இப்படி போடுவோம். சரி, அவங்களுக்கு விளங்குறதுக்காக. அடுத்தது இப்போ இந்த கூட்டினது 4ல் வருது 360, 2ல் வருது 180, அரையில் வருது 45. அவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும், கூட்டி பாருங்க. 0 5 8 6 8 1 5. அப்போ எத்தனை வரும், 585. சரியா, நான் கூட்டினது 585 கிலோமீட்டர்னு வரும். இல்லைங்களா. இப்போ 4ல் வார அரைவாசி, அதுக்கு இப்போ 4 பிரித்து வர 2ல் வார அரைவாசி, அப்புறம் அதில் 2ல் பிரித்து 1 வரும் 1ல் வார அரைவாசி, அவ்வளோத்தையும் எடுத்தா கூட்டணும். சரிதானே. இப்போ இந்த 4 ஹவர் 2 வருது, 4 ஹவர் வந்து 360 வரும். அங்கால 4 ஹவரை பிரித்தா 2 ஹவர் 360 180 வரும். அப்புறம் 1 ஹவர் 90 வரும். அப்புறம் இதில் வர அரை வந்து 45 வரும். அரை நம்ம அரைவாசி தான் பிரித்து வரோம் இல்லைங்க. சரி, இதை வந்து இதில் வந்து இப்போ 4 2 அரை சேர்த்து எத்தனை வரும், 6 6 5 அது 6 அரை. சரிதானே, 6 அரை. இதில் இப்போ இந்த 4 ஹவர் எடுத்தோட இதில் வர 360 கூட்டணும், இதில் வர 140. இதை வந்து கூட்டிடக்கூடாது, நடுவில் வர இது வந்து நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை, அது வராது. சரியா, அது விளையும் கூட நம்ம கூட்டுறப்ப 4 மாறும், நமக்கு வேறு தான் தேவைப்படுது. 4 அரையை கூட்டினோம்னா சரி, 6.5 இவ்வளோத்தையும் கூட்டினா எத்தனை 585. விட இருக்கு 585, விட இருக்கல 585. அப்போ ஓகே இல்லைங்கிட்ட இதான் இல்லைங்க ஷோருக்கு. சரிதானே. ஓகே, நடுவில் இருக்கிறதே கரெக்டாக கொஞ்சம் கூட்டிடக்கூடாது. ஓகே இல்லைங்கிட்ட தானே. இப்படி கணக்கு வந்து யாராவது வாசி பாதி பாதியாக எடுத்து கூட்டினீங்களா. ஓகே ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். அது வேறு ஒரு மெத்தட்.